ஓபிஎஸ்க்கு கொடுக்கப்பட்ட ஆஃபர் என்ன? எந்த அடிப்படையில் ஓபிஎஸ் திமுக இணைஞ்சிருக்காரு? திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு திமுகவினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு திமுகவில் இணைந்திருக்கிறார். அவருக்கென்று எந்த ஆஃபரும் திமுகவில் கொடுக்கப்படவில்லை. அதுதான் உண்மை. வழி தவறி சென்ற குழந்தைகள் வழிக்கு சரியான வழியை கண்டுபிடித்து வரும் பொழுது நாங்கள் துரத்தி விட முடியாது. அன்போடு அரவணைத்து தான் கொள்ள வேண்டும். அதுதான் நாங்கள் செஞ்சோம். உங்களை பொறுத்தவரைக்கும் ஜெயலலிதா யாரு? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், திமுகவினுடைய எதிரி. திமுகவினுடைய எதிரி. ஆமா. ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டார். ஆமா. அந்த ஊழல் வழக்குல அவர் ஜெயிலுக்கு போகும்போது அந்த ஆட்சியை தாங்கி தலைமையேற்று நடத்தினது ஓபிஎஸ். அவர் எப்படி சேர்த்துக்கிட்டீங்க? குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தான் அவர் குற்றவாளி. ஓபிஎஸ் குற்றவாளி அல்ல. அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கலாம். ஓபிஎஸ் ஒரு புனிதர் அப்படி எடுத்துக்கலாமா? புனிதர்னு இல்ல, மனிதர். மனிதர் 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 உழைக்கிறவங்கள என்னைக்கும் திமுக கைவிடாதுங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம். அதனால நீங்க திமுகவுடைய அடிமட்ட தொண்டன் உழைத்து இப்போ எடப்பாடி பழனிசாமி மாதிரி கட்சியோட தலைமை பதவி வர முடியுமா? ஏங்க, எடப்பாடி பழனிசாமி அடிமட்ட தொண்டனாக வரவில்லை, ஊர்ந்து தவழ்ந்து பதவியை பெற்றவர். அதனால எடப்பாடி பழனிசாமி அடிமட்ட தொண்டன் வந்துட்டாலும் பேசாதீங்க. அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. மோடி எனது டாடி என்று சொல்லி அவருடைய ஆதரவோடு ஆட்சி அமைச்சார். அவரு சொல்லுங்க, ராஜேந்திர பாலாஜி இல்ல, ராஜேந்திர பாலாஜி அவரோட மந்திரி சொன்னா, தலைவர் சொன்னா, அவரோட வாய் தானே இவரு. இப்போ திமுக மந்திரிகள் சொல்ற வார்த்தையும் ஸ்டாலின் சொல்ற வார்த்தையும் ஒண்ணு எடுத்துக்கலாமா? உன்னுடைய மனைவியை, உன்னுடைய குழந்தைகளை நீ பாதுகாக்க முடியவில்லை, அவர்கள் போர்க்கொடி தூக்கும் பொழுது நீ இந்த நாட்டினுடைய பெண்களை என்ன பாதுகாப்பாய்? பப்ளிக் விஜய் தான் சப்போர்ட் பண்றாங்க. திமுக தான் இதுக்கு காரணம், இந்த விஷயத்த பண்றாங்க. நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்றோம்னு பெண்களே பேட்டி கொடுத்துருக்காங்க. எந்த பப்ளிக்கு பேட்டி கொடுத்தாங்க? எந்த பேட்டி காட்டுங்க, எந்த பேட்டி காட்டுங்க. இல்ல பஸ் மறியல் செஞ்சாங்களா? என்ன செஞ்சாங்க சொல்லுங்க. நாங்க பொண்டாட்டியா இருக்கோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பேட்டியாங்க? தயவு செஞ்சு வைங்க. வணக்கம். ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ராமசேகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஓபிஎஸ் திமுக இணைஞ்சிட்டாரு. இது தொடர்பாக நிறைய விவாதங்கள் சமூக வலைதளங்களில் நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக ஒரு கேள்வி என்ன எழுதுனா, ஓபிஎஸ்க்கு கொடுக்கப்பட்ட ஆஃபர் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ எந்த அடிப்படையில் ஓபிஎஸ் திமுக இணைஞ்சிருக்காரு? தமிழ்நாட்டு அரசியலில் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு நபர் ஒரு கட்சியில் இணைகிறது இதுதான் முதல் முறை. ஒரு வரலாற்று நிகழ்வுன்னு கூட சொல்லலாம். ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரையும் அவராக விருப்பப்பட்டு திமுக தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும், திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு திமுகவினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு திமுகவில் இணைந்திருக்கிறார். அவருக்கென்று எந்த ஆஃபரும் திமுகவில் கொடுக்கப்படவில்லை. நான் ஒரு தொண்டனாக இணைந்திருக்கிறேன் என்று தான் ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறார். அதுதான் உண்மை. ஆனால் ஓபிஎஸோட கடந்த கால வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அவர் அப்படிப்பட்ட நபர்லாம் இல்லைன்றது பொதுவாகவே தெரியும் எல்லாருக்குமே. அவர் தர்ம யுத்தம் நடத்தினது எதுக்காக, அதுக்கப்புறம் கட்சியில் அதிமுகவுடைய தலைமைக்கு வருவதற்காக போட்டி போட்டது எதுக்காக, அந்த சட்ட போராட்டங்கள் நடத்துனது எதுக்காகன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் எந்த விதமான ஆஃபரும் இல்லாமல் வருவாரா? இல்லை, அவர் 1972 அதிமுகவில் ஒரு தொண்டனாக இணைந்த ஓபிஎஸ் 96 நகரமன்ற தலைவராக ஆகி 2001 சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், அதுக்கப்புறம் முதலமைச்சர், இப்படி படிப்படியாக முன்னேறினவர். எதையும் எதிர்பார்த்து அவரை திமுகவுக்கு வரவில்லை. நாங்களும் இது கொடுப்போம் அது கொடுப்போம் என்று சொல்லி அவரை அழைக்கவில்லை. அதிமுக சரியில்லை என்ற சூழலில் அவருக்கு சரியில்லை, அவர் கட்சியில் நீக்கப்பட்டிருக்கார். சேர்க்கறதுக்கு சில முயற்சிகள் நடந்தது. ஆனால் அதையெல்லாம் மீறி திமுக தான் தமிழ்நாட்டை பிஜேபியை நம்பி ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தாரு. பிஜேபியும் கைவிட்டதுனால இப்போ அடைக்கலம் தேடி திமுக அப்படிலாம் கிடையாது. பிஜேபிலாம் கைவிட்டதாலாம் இல்லை. இவர் திமுக தான் வேணும்னு வந்திருக்கார். பிஜேபி அவர் ஒன்றும் கைவிடலை. எடப்பாடியும் நீக்கினாரே ஒழிஞ்சு எடப்பாடி திருப்பி சேர்க்கக்கூடிய ஒரு யோசனையில் இருக்கும்பொழுது திமுக தான் சிறந்தது என எடப்பாடி கேட்கும்போது அவங்க பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க. சி சண்முகம் சொல்றாரு, இது எங்களுக்கு ஒரு தீபாவளி மாதிரி. அதாவது சிவி சண்முகம் பேச்செல்லாம் ஒரு பேச்சா, டேஷ் பேசி விடிஞ்சா போச்சும்பாங்க. அதனால சிவி சண்முகம் பேச்செல்லாம் ஒரு பேச்சா எடுத்துக்காதீங்க. வெடி வெடித்து கொண்டாடுவதெல்லாம் ஒரு மாயை, நரி திராட்சை கதை தான். இந்த திராட்சை கிடைக்கலன்னொடனே சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற கதை தானே ஒழிய. சார், அவங்க ட்ரையே பண்ணல. இவர் தானே இவர் கெஞ்சிலாம் கேட்டாரு, என்ன எப்படியாவது சேர்த்துக்கோங்க, உங்க அண்ணன்னு சொல்றீங்க, அப்படி டிடிவியை
தூதுவராக பயன்படுத்துறது கூட ஒரு பிரஸ் மீட்ல பேசுனதை நம்ம பார்க்க எனக்கு முடிஞ்சது. எனக்கு எனக்கு தெரிந்தவரை அவர் கெஞ்சலாம் இல்லை, தவறான தகவல். அவர் அவருக்கு அங்கே சூழல் சரியில்லை, திமுகவுக்கு வந்திருக்கார். இதுக்கப்புறம் ஏன் அதிமுக அவர் பக்கம் போகவே அதாவது முடியாதுன்ற ஒரு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் இல்லை இல்லை, திமுக என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம், 75 ஆண்டாள சரி, அவர் இயக்கம். வந்ததுனால திமுகக்கு என்ன பயன்? திமுகவுக்கு பயனுங்கிறது இப்போ பயனா இல்லை அவருக்கு பயனான்னு விவாதிக்கக்கூடிய நேரம் இல்லை. திமுக தான் தேவை தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறத உணர்ந்து வந்திருக்காரு. அதை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். அதான் ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், காரணங்கள் என்ன? ஒரு திமுக. விஷயமும் இல்லை. அவர் இணையணும்னு விருப்பப்பட்டாரு, ம். திமுகவில் சேர்த்துருக்காங்க. ஏன் திமுக இவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்கு? எல்லாரும் யார் வந்தாலும் வந்து சேர்த்துக்குது. ஐயா, அதெல்லாம் அந்த திமுக என்பது தாய் கழகம். திமுகலேருந்து வந்தது தான் அண்ணா தாய் திமுக. கழகம்னா தீகா தானே? இல்லை இல்லை, திக தேர்தலில் போட்டியிடாத இயக்கம். தாய் கழகங்கிறது திமுக தான். திமுகவில் வந்தது தான் அண்ணா திமுகவில் வந்தது தான் மற்ற கட்சிகள்லாம். தாய் கழகத்தை நோக்கி பிள்ளைகள் தன்னுடைய தவறை உணர்ந்து வரும்பொழுது ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரவணைத்துக் கொள்கிறார். அது ஒன்றும் தப்பு இல்லையே. வழி தவறி சென்ற குழந்தைகள் சரியான வழியை கண்டுபிடித்து வரும் பொழுது நாங்கள் துரத்தி விட முடியாது. அன்போடு அரவணைத்து தான் கொள்ள வேண்டும். அதுதான் நாங்கள் செஞ்சோம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா யாரு? எங்களை திமுக பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்தவரையும் ஜெயலலிதா அதிமுகவின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், திமுகவினுடைய எதிரி. திமுகவினுடைய எதிரி. ஆமா ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர். ஆமா. அந்த ஊழல் வழக்குல அவர் ஜெயிலுக்கு போகும்போது அந்த ஆட்சியை வந்து தாங்கி தலைமையேற்று நடத்தினது ஓபிஎஸ். அவர் ஆமா. எப்படி சேர்த்துக்கிட்டீங்க? இல்ல, அது ஓபிஎஸ் மேல ஒன்றும் குற்றச்சாட்டு இல்லைல்ல. ஓபிஎஸ் மேல குற்றச்சாட்டு அமைச்சர்கள் இல்ல. மேல எல்லாம் திமுக போய் ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்துச்சு. இந்த திமுக ஓபிஎஸ் மேல என்ன குற்றச்சாட்டு இருக்கு சொல்லுங்க. ஓபிஎஸ் மேல என்ன குற்றச்சாட்டு பொதுப்பணித்துறை இருக்கு? அமைச்சரா இருக்கும்போது அவரு அவர் ஊழல் பண்ணாரு அவர் அப்படின்ற குற்றச்சாட்டு இல்ல, திமுக தரப்புல நிறைய பேர் வச்சிருக்காங்க. குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், அது நிரூபிக்கப்படவில்லை. அவர் குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கலாம், குற்றவாளி அல்ல. குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் குற்றவாளிக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. அக்யூஸ்டுக்கும் கன்விக்டுக்கும் வித்தியாசம் பண்ணுங்க. ஓபிஎஸ் மே பி அன் அக்யூஸ்ட், பட் ஹி இஸ் நாட் எ கன்விக்ட். கன்விக்டை நாங்கள் சேர்த்துக்கிட்டாதான் நீங்கள் ஏன் சேர்த்துக்கிட்டீங்கன்னு கேட்கலாம். குற்றம் எல்லார் மேலும் சாட்டலாம், ஆனால் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தான் அவர் குற்றவாளி. ஓபிஎஸ் குற்றவாளி அல்ல, அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கலாம். ஓபிஎஸ் வந்து ஒரு புனிதர் அப்படி எடுத்துக்கலாமா? புனிதர்னு இல்ல, மனிதர். மனிதர்ங்கிறதுனால சேர்த்துருக்கோம். ஆனா இவரு சொல்றாரு முனுசாமி, கேபி முனுசாமி, நாங்க ஒரு மனுஷனா கூட பார்க்கல, சொந்த கட்சிக்கே வந்து துரோகம் பண்ணவரு. கேபி முனுசாமி இவ்வளவு நாள் திமுகவுடைய கைக்கூலியா தான் அதிமுக இருந்திருக்காருன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. கேபி முனுசாமி எல்லாம் துரோகத்தை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லாத ஆளு. ஏதாவது ஒரு நல்ல மனுஷனை பத்தி சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். என் தகுதிக்கு நான் கேபி முனுசாமி பத்தி எல்லாம் பேசவே கூடாது. ஒரு தகுதி இல்லாத நபர். சரி, இப்போ ஓபிஎஸ் இருக்காரு இல்லையா, அவரு மீது மிக முக்கியமா திமுக அதிமுக தரப்புல வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னா, ஓபிஎஸ் திமுகவுடைய கைக்கூலி. அவர் கடந்த 4.5 வருஷமா கட்சியை இயங்க விடாம பண்றதுக்கு என்ன வேலையெல்லாம் பார்க்கணுமோ அது எல்லாத்தையும் பார்த்தாரு. ஆன் த பேக் ஸ்கிரீன் ஆஃப் டிஎம்கே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தவறான குற்றச்சாட்டு, அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. கடந்த அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, அவர் திமுக கைக்கூலி தான் அப்படிங்கிறது. 4.5 வருடமாக எங்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இப்போ கட்சியில சேர்ந்திருக்காரு அவ்வளவுதான். நேற்று கட்சியில சேர்ந்திருக்காரு அவ்வளவுதானே ஒழிய, அதற்கு முன்பு எங்களுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஒருவர் கட்சியில் சேர்ந்த பிறகு அவரை புழுதி வாரி தூற்றுவது என்பது தவறு. அவர் அதுக்கு முன்னாடி பேசணும். அதனால அதெல்லாம் தவறான அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு, தவறான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை சொல்பவர்கள் தேதி வாரியாக, சம்பவம் வாரியாக, நேரம் வாரியாக நிரூபிக்க வேண்டும். சும்மா வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது. இந்த தேதியில இந்த இடத்துல அவர் திமுகவை சேர்ந்த இன்னாரை சந்தித்தார், இந்த சதி திட்டம் தீட்டினார் என்று அவர் நிரூபிக்க வேண்டும். மறைவுல நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டா எப்படி சார்? இதெல்லாம் ஆதாரத்தோட பேசணுங்க. ஒருத்தர் மேலேயும் ஒரு கட்சி மேலேயும் குற்றம் சாட்டக்குள்ள ஜாக்கிரதையாக பேச வேண்டும். வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது. அதிமுக பொறுத்தவரை தோல்வி பயம் தொற்றி கொண்டு விட்டது. நிச்சயமாக அவர்கள் சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவிடம் தோற்கப் போகிறார்கள். திமுக 7வது முறையும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஓபிஎஸ் தொகுதியிலேயே அந்த மாவட்டங்கள்லயே வந்து அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, அமமுக உள்ள வந்துருச்சு, நாங்க அவங்கள வச்சு வின் பண்ணிட்டு போயிடுவோம், எங்களுக்கு எதுக்கு ஓபிஎஸ் அப்படின்றாங்க, கேள்வி கேட்கறாங்க. ஏன் அப்படின்னா ஏன் அவர் திமுக சேர்ந்ததை விமர்சனம் பண்ணணும்? வி டோன்ட் கேர்னு சொல்ல வேண்டியதானே? அதுதான் அவங்க சொல்றாங்க. அவர் குழி தோண்டினாரு, குழி பறிச்சாரு, துரோகம் பண்ணி. உனக்கு ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இல்லைங்கிற, செல்வாக்கு இல்லாத ஓபிஎஸ்ஸை பற்றி நீ ஏன் பேசுற? சொல்லுங்க. செல்வாக்கு இல்லைங்கிறீங்க. ஓபிஎஸ்க்கு சொந்த தொகுதியிலே அதிமுக வலுவாக இருக்கும் பொழுது ஓபிஎஸ் சேர்ந்தது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று சொல்கிறவர்கள் ஏன் ஓபிஎஸ்ஸையும் திமுகவையும் விமர்சனம் செய்ய வேண்டும்? சொல்லுங்க. நான் உங்களுக்கு கேள்வி வைக்கிறேன், சொல்லுங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, நான் சொல்றேன். ஓபிஎஸ் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டார்.
திமுக பத்திரிகையாளர் கேள்வி வலு கேட்கறாங்க, இல்ல அவங்க பதில் வலு இல்ல சொல்றாங்க. வலு அவ்வளவுதானே. சேர்க்க ஒருத்தர் மாட்டார். வந்து சேர்ந்திருக்காரு. அதிமுகவுக்கு சேதாரம் அண்ணா இல்லை. அடையாளம் கொடுத்த கட்சியை இல்ல விட்டுட்டு வந்து சேர்ந்திருக்காரு. அதிமுகவுக்கு கட்சிக்கு துரோகம் பண்ணிருக்காரு. அதனால அதிமுகவுக்கு பேசுறோம்னு சொல்றாங்க. அதிமுகவுக்கு சேதாரம் இல்லை என்று சொல்பவர்கள் ஏன் ஓபிஎஸ்ஐ பற்றி பேச வேண்டும்? அதனால சார் அவங்க நோக்கம் நீக்கிட்டாங்களே சார். 2022 வாக்குலயே அவங்க நீக்கிட்டாங்களே கட்சி விட்டு. 2022 நீக்கப்பட்ட அவர் செல்வாக்கு இருந்ததுதான் அவர் வச்சிருந்திருப்பாங்களே. நீக்கப்பட்ட ஓபிஎஸ்ஐ பற்றி ஓபிஎஸ்ஐ பார்த்து பழனிசாமிக்கு பயம். தனக்கு நிகராக ஒரு தலைவர் இருக்கிறாரே, பின்னாளில் தனக்கு சேலஞ்ச் பண்ணுவாரோ, தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து இல்ல வரும். அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டார் சார். ஓபிஎஸ் லெஃப்ட் ஹேண்ட்லாம் டீல் பண்ணல. ஓபிஎஸ் அவர்கள் பேசும்போது கேட்கும்போது இல்ல ஓபிஎஸ் அவர்கள் மறுபடியும் சேரணும்னு சொல்லும் போதோ இல்ல செங்கோட்டையன் இந்த கோரிக்கையை எடுத்து முன்வைக்கும் பொழுதோ அதெல்லாம் வாய்ப்பே இல்ல, பிரிந்தவர்கள் சேருவதற்கான சாத்தியமே இல்லன்னு ஓபிஎஸ் ரூல் அவுட் பண்ணிட்டார் அவருடைய கோரிக்கையை. ஏன் இபிஎஸ் ரூல் அவுட் பண்ணார்னா, ஓபிஎஸ் இஸ் எ ஃபர்மிடபிள் பர்சன் ஹூ கேன் சேலஞ்ச் த லீடர்ஷிப் ஆஃப் இபிஎஸ். இபிஎஸ் தலைமையை தட்டி கேட்கக்கூடிய அதிகாரமும், தட்டி கேட்கக்கூடிய வல்லமையும், தட்டி கேட்கக்கூடிய ஆனா அந்த சக்தியும் லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லன்றதானே அவங்களுடைய ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ் கூட இருந்தவங்களோட குற்றச்சாட்டு. அரசியல்ல வந்து அது மனோஜ் பாண்டியன் ஒரே ஒரு முன்னாடியே விஷயம் வந்துட்டாரு. ஒரே விஷயம் தெரிஞ்சுக்க. வைத்தியலிங்கம் முன்னாடியே வந்துட்டாரு. ஜேசிடி பிரபாகரன் அந்த பக்கம் போயிட்டாரு. செங்கோட்டையன் அந்த பக்கம் போயிட்டாரு. இவரை நம்பி இருந்த யாருமே இவர் கூட இல்ல. இவர் அனாதையா ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்திருக்காரு ஏங்க, அப்படிங்கிறாங்க. ஒரு தலைவருக்கு நிர்வாகிகள் மட்டும் முக்கியம் அல்ல. ஓபிஎஸ்க்கு என்று ஒரு தனியாக வாக்கு வங்கி இருக்கிறது. ஓபிஎஸ்க்கு என்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது. எவ்வளவு இருக்கு வாக்கு வங்கி? இருக்கு, இல்லாம இல்ல. ஏன் அதிமுக துடிக்கணும்? அதுக்கு சொல்லுங்க. ஓபிஎஸ் சேர்ந்தத ஒரு நிகழ்வா அவங்க வந்து ஓபிஎஸ்க்கு தனியான வாக்கு நான் வங்கி. ஒண்ணு 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல ரெண்டாவது திமுக எடுத்து தனியா போட்டாங்க. தனியா நின்னு தோத்துட்டாருல. தனியா நின்னு 2வது இடத்துக்கு வந்திருக்காரு ராமநாதபுரத்துல. அது என்ன சொல்றீங்க? ஒரு பலாப்பழ சிம்பிள். தோத்துட்டாருல. அப்ப பழனிசாமி பன்னீர்செல்வம் என்ற பெயரில் பல வேட்பாளர்களை நிறுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு பெருவாரியான வாக்குகள் பெற்று 2ஆம் இடம் வந்திருக்கிறார். அதை நம்ம பாராட்டணும். ஒன்னு வச்சுங்க, ஓபிஎஸ்ஆல எந்த பாதிப்பும் இல்லை என்றால் அதிமுக காரர்கள் ஏன் அவரை கூவி கூவி விமர்சனம் செய்ய வேண்டும்? அதுக்கு பதில் சொல்லுங்க. திமுக பத்தி இப்போ பாத்துக்கிட்டோம்னா கூட திமுக ஆல்ரெடி கட்சியில பல ஆண்டு காலமா வேலை செஞ்சு உழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ மற்ற கட்சியில இருந்து வரக்கூடிய இந்த மாதிரியான செல்வாக்கு மிகுந்த நபர்களை நீங்க எடுக்கும் பொழுது அவங்க ப்ராஃபிட் ஆக மாட்டாங்களா? யாரும் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. எல்லாரையும் தலைவர் எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும். என்ன செய்யணுங்கிறது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு நன்றாக தெரியும். அங்கேயே தங்க தமிழ்ச்செல்வன் இருக்காரு, மகாராஜன் இருக்காரு. எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்கனவே அங்கேயே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவர் வந்து அவங்க கோஷ்டி பூசல் வந்து 2வது இப்ப 3ஆவது உடைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு கோஷ்டியும் வராது. திமுக வலுப்பெறும், ஓபிஎஸும் வலுப்பெறுவார். திமுக தலைவருக்கு யாரை எங்கே வைப்பது, யாருக்கு என்ன கொடுப்பது என்று நன்றாக தெரியும். அந்த குழப்பம்லாம் நீங்க மீடியாவா அசியூம் பண்ணிக்கிறதானே, ப்ரிசியூம் பண்ணிக்கிறது, அசியூம் பண்ணிக்கிறதானே ஒழிய திமுக தெளிவாக இருக்குது. திமுக தலைவர் தெளிவாக இருக்கா. அவருக்கு யாரை எங்க வைக்கணும், யாருக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும்னு தெரியும். உழைப்பவர்களை என்றைக்குமே திமுக கைவிடாது. சாதாரண வக்கீலா நான் 10 வருஷம் நான் வந்து திமுகக்காக எதிர்க்கட்சியில கடுமையாக பணியாற்றதன் விளைவு எனக்கு திமுக ஆட்சி அமைந்தவுடன் அரசு வழக்கறிஞர், மாவட்ட அரசு குற்ற வழக்கறிஞர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பதவி கொடுத்தாங்க. உழைக்கிறவங்கள என்னைக்கும் திமுக கைவிடாதுங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம். அதனால நீங்க திமுகவுடைய அடிமட்ட தொண்டன் உழைத்து இப்ப எடப்பாடி பழனிசாமி மாதிரி கட்சியோட தலைமை பதவிக்கு வர முடியுமா? ஏங்க, எடப்பாடி பழனிசாமி அடிமட்ட தொண்டனாக வரவில்லை, ஊர்ந்து தவழ்ந்து பதவியை பெற்றவர். அதனால எடப்பாடி பழனிசாமி அடிமட்ட தொண்டன் வந்துட்டாருன்னா பேசாதீங்க. அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஊர்ந்து தவழ்ந்து பதவி பெற்று பதவி கொடுத்த சசிகலாவையே உள்ள வச்சு சசிகலாவே கட்சியிலிருந்து நிற்கவர். துரோகத்தின் அடையாளம் பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி. அதனால அவர்லாம் வந்து அரசியல் அவர்லாம் ஒரு அரசியல்வாதியே இல்லை, முதுகில் குத்தக்கூடியவர். ஏன் சொல்றான்னா, எடப்பாடி பழனிசாமியை பத்தி 2017 2021 வரை மோடி எனது டாடி என்று சொல்லி அவருடைய ஆதரவோட ஆட்சி அமைச்சார். அவரு சொல்லுங்க, ராஜேந்திர பாலாஜி இல்ல, ராஜேந்திர பாலாஜி அவரோட மந்திரி சொன்னா, தலைவர் சொன்னா, அவரோட வாய் தானே இவரு. அப்போ திமுக மந்திரி சொல்ற வார்த்தையும் ஸ்டாலின் சொல்ற வார்த்தையும் பதில சொல்லி முடிச்சிடறேன். அப்புறம் கேட்டுங்க. 2017 21 வரை ஆட்சி நடத்தி விட்டு அவங்களோட கூட்டணி வச்சுட்டு வெற்றி பெறவில்லை, முடியவில்லை என்ற பிறகு பாரதிய ஜனதாவை கைட்டிட்டு 2024 பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சாரு. தன்னை முதலமைச்சராக்கின சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கினாரு. தான் ஆட்சியை நடத்துவதற்கு ஓபிஎஸ் தேவை என்பதால் இரட்டை தலைமை, இரட்டை குழல் துப்பாக்கி என்று சொல்லி ஓபிஎஸ்ஐ ஏமாற்றி ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்து, துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து 2021 வரை ஆட்சியை நடத்திவிட்டு ஆட்சி முடிந்தவுடன் ஓபிஎஸ்ஐ வெளியேற்றினார். முதுகில் குத்துவது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு கைவந்த கலை. துரோகத்தின் சிம்பல் எடப்பாடி பழனிசாமி, துரோகத்தின் அடையாளம் எடப்பாடி பழனிசாமி. முதுகில் குத்துவது முன்னோடி எடப்பாடி பழனிசாமி. கட்சிக்கு நீ தலைமையா இருக்காரு, அவர் கட்சியை கண்ட்ரோல்ல வச்சுட்டாருல்ல. என்ன கண்ட்ரோல்ல இருக்கு அந்த கட்சி? இட் இஸ் அ டிவைடட் ஹவுஸ். 4 அணியா இருக்கு.
எங்க ஓபிஎஸ் சார் இருக்கு? அதான் எல்லாரும் போயிட்டாங்களே. எங்க போயிட்டாங்கன்னா அதிமுகனா அது வந்துட்டுல. பழனிசாமி தலைமையிலான அதிமுக மட்டும் தான் இப்போ. சசிகலா அமமுக தனியா வந்துட்டாங்க. சசிகலா புதிய கட்சி ஆரம்பிக்க போறாங்க. அப்ப உங்கள்ட்ட இவரு ஓபிஎஸ் தான் வந்து உங்க ரைவலா உங்க இருந்தாரு. உங்கள்ட்ட இப்ப அவரும் வந்து இப்போ திமுக சேர்ந்துட்டாரு. உங்கள்ட்ட உள்ள 4 பேர் 3 பேர் முக்கியமானவங்க வெளில போயிட்டாங்க அப்படின்னா நீங்க வீக்கன் ஆயிட்டதா தானே அர்த்தம்? சொல்லுங்க. அப்ப திமுக ல எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க? எங்க அதுக்காக திமுக வீக்கன் சொல்லுங்க. இப்ப ஆயிடுச்சு. யார் இந்த 5 வருஷத்துல யார் வெளில போயிருக்கா? சொல்லுங்க. யார் வெளில போயிருக்கா? திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைவராக பதவியேற்ற பிறகு யார் திமுகலேருந்து முக்கிய தலைவர்கள் வெளில போயிருக்காங்க? யாருமே போல. ஆனா தவறான தகவல். கடந்த காலங்கள்ல போயிருக்காங்கல்ல. கடந்த காலங்கள்ல போயிருக்கலாம். அதனால திமுக வீக் ஆயிட்டா. நாளுக்கு நாள் திமுக வந்து பலமாகி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு தேர்தல் களத்திலே திமுக நம்பர் 1ஆக ஓடிக்கொண்டு இருக்கிறது. நடக்கக்கூடிய தேர்தல் என்பது 2வது அப்படியே நம்பர் 1 ஓடிட்டு இருக்கும்போது இத்தனை கூட்டணிகள் இத்தனை கட்சிகள் எங்கள்கிட்ட எங்களுடைய கொள்கையை ஏற்று எங்களோட கூட்டணி வைக்கணும்னு கொள்கை கூட்டணிக்கு வராங்க. அவங்கள நாங்க எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும்? உங்க வீட்டுக்கு விருந்தாளி வராங்க. ஆல்ரெடி 10 விருந்தாளி இருக்காங்க. வெளில போங்கன்னா சொல்லுவீங்க. ஏத்துக்கிட்டு தானே வச்சுப்பீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி தானே கொண்டு போவீங்க. அதான் திமுகவோட நிலைமை. படுக்கிறதுக்கு அவங்களுக்கு உட்கார வைக்கிறது எல்லா இடத்தையும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பார். அவருக்கு யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது தெளிவாக தெரியும். எல்லாருமே எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. விருந்தாளி மாதிரி தெரியலையே. அதாவது சகோதரர்கள் மூத்த சகோதரிடம் கேட்பார்கள். மூத்த சகோதரரான திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். நல்ல முறையில் கொடுப்பார். சந்தோஷமா எல்லா கூட்டணியும் சந்தோஷமா இருப்பாங்க. இந்த கூட்டணி என்பது இன்று நேற்று ஏற்பட்ட கூட்டணி அல்ல. 2016, 19, 2021, 24, இப்போ 26 பல தேர்தல்கள் இந்த கூட்டணி சந்தித்து கொண்டு இருக்கிறது. இந்த கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை. திமுக கூட்டணியில் பலமாக இருக்கிறார்கள், ஒற்றுமையாக இருக்கிறார்கள். வேற்றுமையில் ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்றதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அதே நேரத்துல காங்கிரஸ் கூட இன்னும் அந்த ஒரு இணக்கமான சூழல் ஏற்படல. சூழல் வந்து காங்கிரஸ் தலைவர்கள் தெளிவாக இருக்கார். திரு ராஜீவ் காந்தி அவர்களும், திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும், திருமதி சோனியா காந்தி அவர்களும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்புறம் வந்து தலைமை சரியா இருக்குள்ள ஏன் வந்து சும்மான கீழே 1-2 வாள் நின்றுகிட்டு இருக்கும். அதை பத்தி கருத்துல கொள்ள வேண்டிய கவனம் தேவையில்லை. மாணிக் தாக்கூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ காங்கிரசினுடைய கொள்கை முடிவுகளில் தலையிடக்கூடிய உரிமை இல்லாத, தலையிடக்கூடிய பதவியில் இல்லாத நபர்கள். அவர்களை ராகுல் காந்தி கூடயே இருக்கு. கூடவே பிஎஸ்ஓ தான் இருப்பாரு. அவர்கிட்ட நினைச்சிருந்தா வந்து அவரை தடுத்திருக்கலாம்ல. ராகுல் காந்தியோட 24 மணி நேரம் அவருடைய பாதுகாப்பு அதிகாரி இருக்காரு. அதனால அவர் சொல்றதா ராகுல் காந்தி கேட்பாரா? இல்ல அவர் பிஏ இருப்பாரு, அவர் சொல்றதான் கேட்பாரா? அதெல்லாம் ஏங்க நீங்க ராகுலோட வாய்ஸ் தான் மாணிக் தாக்கூர். You should see what is the role of Pravin Chakravarti and Manik Thakur in Congress. What role they have to play, whether they are the members of CWC. எதுவுமே கிடையாது. காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி, காரிய கமிட்டியோட உறுப்பினர்களா? எதுவுமே இல்லை. இல்லை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா? இல்லை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டப்பேரவை தலைவரா? எதுவுமே கிடையாது. அவர்கள் எல்லாம் அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அவர்களுடைய சொந்த கருத்துக்கள், விருப்பு வெறுப்பின் பேரில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள். அது எந்த வகையிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை பாதிக்காதுங்க. ராகுல் காந்தி எங்க ரத்த சொந்தம். ராகுல் காந்தி அவர்கள் கோயம்புத்தூர்ல 40 எம்பிக்களை கொடுத்த தமிழக மக்களுக்கு நன்றியை தெரிவிக்கும் கூட்டம் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்பாடு செய்த போது ராகுல் காந்தி அவரை சந்திப்பதற்காக சாலை தடுப்பை தாண்டி சென்று இனிப்பு வாங்கி வந்து கொடுத்த அந்த சகோதர பாசத்தை திமுகவும் மறக்கவில்லை, காங்கிரசும் மறக்கவில்லை. மீடியா இல்ல, யார் மோடி இல்ல, டாடி இல்ல, யாரு நினைச்சாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணியை பிரிக்க முடியாது. ஒருவேளை விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னா வாய்ப்பு இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. இல்லாததை பத்தி நம்ம ஏன் பேசணும்? வந்தா அதை பத்தி பேசுவோம். இப்ப ஏன் பேசிக்கிட்டு? விஜய் வந்து இவ்வளவு தூரம் திமுகவை எதிர்க்கிறாரு. அவர் எது நடந்தாலும் வந்து அவருக்கு நடக்கிறதுக்கு திமுக தான் காரணம்னு அந்த கட்சிக்காரங்க விஜயை பத்தி நான் பேச விரும்பல. என்ன காரணம்னா, முதல்ல சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்பாங்க. அந்த மாதிரி எவ்ரிதிங் பிகின்ஸ் அட் ஹோம். நாம் வீட்டிலிருந்து தான் நம் வாழ்க்கையை தொடங்குறோம். வீட்டிலே நம்முடைய மனைவியோடும் குழந்தைகளோடும் நாம் வாழாமல் சண்டை போட்டு கொண்டு இருக்கக்கூடிய நபர். அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் என்றாலும் அதை பற்றி நான் விமர்சிக்க தயாராக இல்லை. இருந்த போதிலும் அதை நான் இங்கே சொல்லி ஆக வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பில்லை தமிழகத்தில் என்று சொல்லிய நபர் அவருடைய மனைவிக்கே பாதுகாப்பு கொடுக்காமல் அவருடைய மனைவி அவரால் அவஸ்தைப்பட்டிருக்கிறார், அவரால் கஷ்டப்பட்டிருக்கிறார் என்று எண்ணும் பொழுது அதாவது ராஜேந்திரகுமாருக்கும் சேவனோட குடும்ப பிரச்சனை, அவங்களுக்கு இண்டிவிஜுவல் பிரச்சனை. ஏன்னா we are not leaders, நம்ம தலைவர்கள் அல்ல. ஆனால் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நான் தமிழகத்தை வழிநடத்துவேன் என்று சொல்லக்கூடிய விஜய் முதலில் அவர் குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். குடும்பத்தை வழிநடத்த வழி இல்லாத விஜய் தமிழக மக்களை, தமிழக பெண்களை என்ன காப்பாற்ற போறார்? நான் உங்க பிரதருங்கிறாரு. முதல்ல அவர் ஒய்ஃபுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஹஸ்பண்டா இருக்கட்டும், அப்புறம் பேசட்டும். விஜயை பத்தி பேசுவோம். இப்ப பேச வேண்டியதில்லை விஜயை பத்தி. நேற்று விஜயினுடைய மனைவியினுடைய இந்த விவகாரத்து மனுவை பற்றி கேள்விப்பட்ட பிறகு நான் இனி விஜயை பற்றி எந்த பேட்டியிலும் பேசுவதற்கு அவர் அருகையற்றவர் என்பதால் பேச போவதில்லை.
ஓ! அது ஒரு காரணமே போதுன்றீங்களா? நிச்சயமாங்க. மற்றபடி ஏங்க உன்னுடைய வீட்டிலிருந்து நீ உன் வாழ்க்கையை தொடங்குகிறாய். உன்னுடைய மனைவியை, உன்னுடைய குழந்தைகளை நீ பாதுகாக்க முடியவில்லை. அவர்கள் போர்க்கொடி தூக்கும் பொழுது, நீ இந்த நாட்டினுடைய பெண்களை என்ன பாதுகாப்பாய்? சொல்லுங்க. ஆனா இதுக்கு பப்ளிக் வந்து விஜய் தான் சப்போர்ட் பண்றாங்க. திமுக தான் இதுக்கு ஏங்க காரணம். இந்த அதெல்லாம் விஷயத்த பண்றாங்க. எங்க பப்ளிக் நாங்க இல்ல. வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றோம்னு எந்த பெண்களே பேட்டி எந்த குடுத்திருக்காங்க. பப்ளிக் பேட்டி குடுத்தாங்க? எந்த பேட்டி காட்டுங்க. எந்த பேட்டி காட்டுங்க. ஏதோ தாவாகா உறுப்பினர் குடுத்திருப்பாங்க. வி ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு. எந்த பப்ளிக் குடுத்தாங்க? எல்லாரும் வந்து ரோட்ல வந்து உட்காந்துட்டு நான் வி சப்போர்ட் த ஸ்டாண்ட் ஆஃப் விஜய்னாங்களா? இல்ல சாலை மறியல் செஞ்சாங்களா? இல்ல பஸ் மறியல் செஞ்சாங்களா? என்ன இத செஞ்சாங்க பாருங்க. சொல்லுங்க. நாங்க பொண்டாட்டியா இருக்கோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பேட்டியாங்க? தயவு செஞ்சு வைங்க அத. விஜய் என்னை பத்தி பேச வேண்டிய தேவை இல்லை. தன் குடும்பத்தை பார்க்க முடியாதவர் தமிழகத்தை பார்க்க முடியாது. அதனால் தயவு செஞ்சு விஜய பத்தி பேசலாம். என் நேரத்தை வீணாக்காதீங்க. திமுக கூட்டணி இப்போ வந்து ஸ்ட்ராங்கா ஆயிடுச்சு அப்படின்றீங்க. ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்றீங்க. அதிமுக பிரதமர் வரப்போறாரு. அதிமுக கூட்டணி பத்தி சொல்லணும்னா செப்டம்பர் 2025 டிடிவி தினகரனை நோக்கி செய்தியாளர்கள் உங்களைப் போல் மீடியாக்காரர்கள் செய்தி எழுப்புகிறார்கள். ஆனா அண்ணே எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைப்பீங்களான்னு. அதுக்கு டிடிவி தினகரன் சொன்ன பதில், நான் தூக்கில் தொங்கினாலும் தொங்குவேனே தவிர எடப்பாடியோட கூட்டணி வைக்க மாட்டேன் அதுக்கு என்ன என்று. கிளாரிஃபிகேஷன் வர இல்ல சொல்றாரு. இப்ப அம்மா கூட்டணி ஆட்சி இல்ல. வேணும். ஏங்க அம்மாவால் ஒரு வளர்க்கப்பட்ட குழந்தைகள் இருங்க. நாங்கள். அப்பா அம்மா குழந்தை இல்ல, அப்பா குழந்தையா அப்ப? அப்ப சொன்னப்ப நல்லா வாயி நாராவாயா? இப்ப என்ன பட்டி அதிமுக கூட்டணி வச்சுட்டாரு, தூக்குல தொங்கிட்டாரா? அதே போல அந்த அந்த கூட்டணி எப்படி இருக்குன்னா, பாமகல அன்புமணி அங்க சேர்ந்திருக்காரு. ராமதாஸ் இன்னும் சேரல. அதனால அது பாமக. திமுகவுக்கு வருவாரா ராமதாஸ்? ராமதாஸ் திமுகவுக்கு வரமாட்டார். திமுகல சேர்க்க மாட்டோம். தெளிவாக சொல்கிறோம். திமுகல சேர்க்க மாட்டோம் ராமதாஸ. அதே போல பாரதிய ஜனதா கட்சியில நயினார் நாகேந்திரன் கோஷ்டி தான் அதுல இருக்கு அதிமுகல. இன்னும் அண்ணாமலை கோஷ்டி இன்னும் சேரல. அதே போல அதிமுகல சசிகலா, ஓபிஎஸ் வெளில போயாச்சு. அதனால அது ஒரு கூட்டணியே இல்ல. 2வது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை இது கட்டாயத்தின் பேரில் ஏற்பட்ட கூட்டணி. இடியை காட்டி, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை காட்டி என்ன சார் பிரதமர் தலைமையில் மோடியால் மீட்டிங்லாம் வச்சிருக்காங்க. மீட்டிங்ல எப்படி பிரதமர் வராரு. எடப்பாடி திருப்பரங்குன்றம் கோயிலுக்குலாம் போக இல்ல போறாரு. எப்படி எடப்பாடி அதுல போய் சேர்ந்தாரு? 3 கார் மாறி மாறி போன கதையெல்லாம் நான் திருப்பி ஆரம்பிக்கணுமா? சென்ற ஏப்ரல்ல நடந்த விஷயம் பிரதமர் வராரு. என்ன தாக்கம் ஆரம்பிக்கலாம். ஏற்படுத்தும்? ஒரு தாக்கமும் ஏற்படுத்தாது. மோடி நல்லா எழுதிங்க. 108ங்கிறது இந்து மதத்துக்கு ஒரு ஒரு புனிதமான நம்பர். 108ங்கிறது 12, 108 வந்து ஒரு புனிதமான நம்பர். 108 முறை மோடி தமிழகத்துக்கு வந்தாலும் நாங்கள் 108 முறை மோடி தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிறோம். மோடி எத்தனை முறை வராரோ அத்தனை முறை அதிமுக கூட்டணி வாக்கு குறையும், எங்கள் வாக்கு உயரும். அதான் தலைவரே, திமுக தலைவர், எங்களுடைய தலைவர் உயிரினும் மேலான திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே தெளிவாக சொல்லியிருக்கார். எங்களுக்கு மோடியும் அமித்ஷாவும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும். ஆளுநராக ஆர்.என். ரவி தொடர வேண்டும். இவர்கள் இது மூன்றும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் நாங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டோம். அதனால மோடி திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு தமிழ்நாட்டு போறாரு. போட்டுங்க, சாமி கும்பிட்டுட்டு வரட்டும். அவர் ஒரு இல்ல, ஆன்மீகவாதி. வழக்கமா சாமி கும்பிட்டுட்டு பிரதமர் எந்த ஊருக்கு போனாலும் இப்படி கோயிலுக்குலாம் போறதில்ல. இந்த வாட்டி அது திருப்பரங்குன்றம் அரசியல் போறது பண்றாங்க. முருகன் தமிழ் கடவுள். தமிழுக்கு துரோகம் பண்ண மோடி போய் தமிழ் கடவுளை கும்பிட்டா ஆசீர்வாதம் கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. அதாவது வழக்கிலே இல்லாத சமஸ்கிருதத்துக்கு 3000 கோடி நிதி ஒதுக்கீடு, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு 150 கோடி நிதியை ஒதுக்கிட்டு, ஓ தமிழை நான் கற்றுக்கொள்ளவில்லை என்பதால் நான் வந்து ரொம்ப வெக்கப்படுறேன், கூச்சப்படுறேன்னு சொன்னா, நீ வெறும் வார்த்தை சொன்னா போதுமா? 10 ஆண்டு கால 12 ஆண்டு கால ஒன்றியத்தில் பாரதிய ஜனதா கட்சி 2014 ஆண்டுகிட்டு இருக்கு. இந்த 12 ஆண்டு காலத்தில் தமிழகத்துக்கு கொடுத்த திட்டங்கள் என்ன? ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல ட்ரெயின் கூட கொடுக்கல. தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய மோடி 108 முறை இல்லை 1008 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. அது அது மறைமுகமாக திமுக கூட்டணியை பலப்படுத்தும். மிக்க நன்றி சார் உங்களுடைய நன்றி. கருத்துக்களுக்கும் வணக்கம். தகவல்களுக்கும்.